ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம அடுத்தடுத்த வீடியோல தொடர்ச்சியா 10 டேஸ் ஹிந்தி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு டே வீடியோலயும் நீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஒவ்வொரு வீடியோக்கும் 15 ஹிந்தி சென்டென்சஸ் உங்களால கத்துக்க முடியும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா 10 டேஸோட எண்டில் 150 ஹிந்தி சென்டென்சஸ் அத்தனையும் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகிற மாதிரியான சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே நிறைய புது வார்த்தைகள் இருக்கிற மாதிரி அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியும் தேடி தேடியான சென்டென்சஸ் கொடுத்துட்டே வரேன். இன்னைக்கான 15 சென்டென்சஸ் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்ன ஃபாலோ பண்றான், அவன் என்ன பின்தொடர்கிறான். वो मुझे पीछे कर रहा है, पीछे कर रहा है. वो அவன் मुझे என்ன पीछे कर रहा है அப்படின்னா ஃபாலோ பண்றான். வோனா அவன், முஜேனா என்னை, பீச்சா அல்லது பீச்சே ரெண்டுமே சொல்லலாம். பீச்சா கர் ரஹா ஹே அல்லது பீச்சே கர் ரஹா ஹே ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். वो मुझे पीछे कर रहा है. நெக்ஸ்ட் ஒன், எந்த பக்கம் போக வேண்டும். கிஸ் தரஃப் ஜானா ஹே, எந்த சைட் போகணும். கிஸ் தரஃப் ஜானா ஹே. கிஸ்னா எந்த, தரஃப்னா பக்கம் சைடு, ஜானா ஹே அப்படின்னா போகணும். கிஸ் தரஃப் ஜானா ஹே, எந்த பக்கம் போகணும். கிஸ் தரஃப் ஜானா ஹே. இஸ் தரஃப்னா இந்த பக்கம், உஸ் தரஃப்னா அந்த பக்கம். இதுக்கான பதில்களா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிஸ் தரஃப்னா எந்த பக்கம், இஸ் தரஃப்னா இந்த பக்கம், உஸ் தரஃப்னா அந்த பக்கம். தேர்ட் சென்டென்ஸ், வியர்வையை துடைத்துக்கொள். வியர்வை வேர்க்குதுன்னா வேர்வையை தொடச்சுக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு ஹிந்தில பசீனா சாஃப் கரோ. பசீனா சாஃப் கரோ. பசீனானா வேர்வை, சாஃப் கரோனா சுத்தம் பண்ணிக்கோ, கிளீன் பண்ணிக்கோ, ஒரு தொடச்சுக்கோன்னு அர்த்தம். பசீனா சாஃப் கரோ. ஸோ வியர்வைக்கான வார்த்தை இதுவரை உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். பசீனா, பசீனா சாஃப் கரோ அப்படின்னா வியர்வையை தொடச்சுக்கோ. நெக்ஸ்ட், சந்திப்பிலேயே மனதை வென்றுட்டீங்க. இது வந்து தமிழ்ல கேட்கும்போது ரொம்ப நம்ம வழக்கமா யூஸ் பண்ண மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா சாதாரணமா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கும் போது மேபி ஒரு மீட்டிங்லயே ஒருத்தர்கிட்ட நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ்லாம் சொல்லி பார்க்கலாம். பெஹ்லி முலாகாத் மே தில் ஜீத் கயே. பெஹ்லி முலாகாத் அப்படின்னா சந்திப்பு, ஃபர்ஸ்ட் மீட்டிங், அதான் பெஹ்லி முலாகாத். பெஹ்லி முலாகாத் மே அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல, தில் ஜீத் கயே அப்படின்னா மனசை வென்று விட்டீர்கள். பெஹ்லி முலாகாத் மே தில் ஜீத் கயே. ஸோ முலாகாத் அப்படின்ற வார்த்தை மேபி இங்க நீங்க புதுசா கத்துக்கலாம். பெஹ்லி முலாகாத் அப்படின்னா சந்திப்பு, தில் ஜீத் கயே அப்படின்னா மனசை வென்றுட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹோ, தும் கேசே ஹோ அப்படின்றது தான் கேள்விப்பட்டிருப்போம். பேச்சு வழக்குன்னு வரும்போது கியா ஹால் ஹே அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்க ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணணும் அண்ட் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னா கியா ஹால் ஹே, கியா ஹால் ஹே, கியா ஹால் ஹே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன், ஏதோ உளறிட்டேன், என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு குச் பீன்னு சொல்லுங்க. குச் பீ அப்படின்னா எதுனாலும் உனக்கு தோணுனதை, அதுக்கு சரியா தப்பான்லாம் நம்ம யோசிக்காம ஏதோ உளறிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி குச் பீன்னு சொல்லுவாங்க. குச் பீ போல் தியா அப்படின்னா எதையோ சொல்லிட்டேன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டியா, ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். குச் பீ போல் தியா, குச் பீ போல் தியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எங்க தோணுதோ அங்க போ. ஜஹா மன் கரேகா வஹா ஜாओ. ஜஹா மன் கரேகா வஹா ஜாओ. எங்க தோணுமோ அங்க போ. ஜஹான்னா எங்க, மன் கரேகா மனசுக்கு தோணுதோ இல்ல மனசுக்கு பிடிச்சிருக்கோ, வஹா ஜாओ அங்க போ. ஜஹா மன் கரேகா வஹா ஜாओ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாராலும் தடுக்க முடியாது. கோயி நஹி ரோக் சக்தா. கோயி நஹி ரோக் சக்தா. ரோக் அப்படின்னா நிறுத்துவது. ரோக் சக்தா அப்படின்னா நிறுத்த முடியும். நஹி ரோக் சக்தானா நிறுத்த முடியாது. கோயி நஹி ரோக் சக்தானா யாராலையும் நிறுத்த முடியாது. கோயி நஹி ரோக் சக்தா. என்னை ஏன் அழைத்தாய், என்னை ஏன் கூப்பிட்ட. முஜே கியூம் புலாயா, முஜே கியூம் புலாயா. புலாயா அப்படின்னா கூப்பிட்ட. கியூம் புலாயா ஏன் கூப்பிட்ட. முஜே கியூம் புலாயா என்ன ஏன் கூப்பிட்ட. முஜே கியூ புலாயா என்னை ஏன் கூப்பிட்ட.
வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. घर में मेहमान आए हुए हैं. வந்திருக்காங்க அப்படின்றத விட வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். घर में मेहमान आए हुए हैं. घर में அப்படின்னா வீட்ல, மெஹமான் அப்படின்னா விருந்தினர்கள், விருந்தாளிய தான் மெஹமான்னு சொல்லுவாங்க. மெஹமான். மே இஹ் போட தான் செய்றோம். ஆனா இஹோட சவுண்ட் கம்மியாயிடும். மெஹமான். இஹ் ரொம்ப லைட்டா கேட்கும். घर में मेहमान आए हुए हैं. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்படியே இருக்கும் டிரான்ஸ்லேஷன் எதிர்பார்க்க வேண்டாம். மேரா திமாக் கராப் மத் கரோ அப்படின்னாக்க, என்ன கடுப்பேத்தாத அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ கடுப்புக்கு என்ன வார்த்தை, ஏத்தாதக்கு என்ன வார்த்தை, அந்த மாதிரி 2 பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். மேரா திமாக் அப்படின்னா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துருவோம். மேரா திமாக் அப்படின்னா என்னுடைய மைண்ட். மைண்ட தான் என்ன சொல்லுவாங்க? மூளையவோ, இல்ல மைண்டையோ தான் திமாக்ன்னு சொல்லுவாங்க. மேரா திமாக் அப்டின்னா, என்னுடைய மூளைய, என்னுடைய மைண்ட கராப் மத் கரோ அப்டின்னா, அத வேஸ்ட் பண்ணாத, அத பேட் கண்டிஷன்க்கு கொண்டு போயிடாத அப்டின்னு சொல்றாங்க. அதாவது கடுப்பேத்தி, என்னை இரிட்டேட் பண்ணி, இந்த மாதிரி என்னோட மைண்ட ஸ்பாயில் பண்ணிறாத அப்டின்னு சொல்றாங்க. இதத்தான் மேரா திமாக் கராப் மத் கரோ அப்டின்னு பேச்சு வழக்குல சொல்றதுண்டு. ஸோ நீங்களும் என்னை இரிட்டேட் பண்ணாத, கடுப்பேத்தாத அப்படின்லாம் யார்ட்டயாவது சொல்லணும்னா, "மேரா திமாக் ஹராப் மத் கரோ" அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பான விஷயம். ரொம்ப பக்காவான விஷயம். இப்படி நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பக்கி பாத் ஹை. பக்கி பாத் ஹை. இந்த நம்ம சொல்றோம் இல்லையா? பக்கா, கண்டிப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பக்கான்னும் இருக்கு ஹிந்தியில. பக்கீன்னும் இருக்கு. பக்கியா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பாத் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஃபீமேல் வேர்ட். அதனால பக்கா பாத்ன்னு சொல்ல மாட்டாங்க. பக்கி பாத் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்துருவேல, பக்கி பாத் ஹை அப்படின்னு கேட்கலாம். நாளைக்கு வந்துருவேன்ல, இது ஷூர் தானே அப்படின்னு கேட்கறதுக்குலாம் இந்த பக்கி பாத் ஹை அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேச்சு வழக்கான சென்டென்ஸ் இதெல்லாம் தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இது என்னோட பொறுப்பு. "ये मेरी ज़िम्मेदारी है." "ये मेरी ज़िम्मेदारी है." இது அப்படிங்கிறது மேரினா என்னோட, "ज़िम्मेदारी है" அப்படின்னா பொறுப்பு. நான் தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். "ये मेरी ज़िम्मेदारी है." நெக்ஸ்ட் ஒன் வண்டி ஓட்ட தெரியுமா? "गाड़ी चलाना आती है." வண்டினா ஹிந்தில காடி. ஓட்டுவது சலானா. சலானா. காடி சலானா வருமா? வண்டி ஓட்ட வருமா? கேட்போம் தானே. அதே மாதிரி ஆத்தி ஹை அப்படின்னு கேக்குறாங்க. காடி சலானா ஆத்தி ஹை. வண்டி ஓட்ட வருமா? தெரியுமான்றத தான் அப்படி கேக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. வேற வேற இல்ல. गाड़ी चलाना आती है. गाड़ी चलाना आती है. நெக்ஸ்ட் ஒன் ஈர துணியால முகத்தை தொடச்சுக்கோ இல்ல கழுவிக்கோ அப்படின்னு சொல்லணும். இத ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஈர துணிக்கு ஹிந்தில கீலே கப்டே. கீலே கப்டே சே ஈர துணியால முஹ் முகத்தை தோலோ வாஷ் பண்ணு. கீலே கப்டே சே முh தோலோ. முh தோலோன்னு நீங்க சொன்னீங்கனாலே முகத்தை கழுவுன்னு அர்த்தம். முh தோலோ அப்படின்னா முகத்தை கழுவு. கீலே கப்படே சே அப்படின்னா ஈரமான துணியால் முகத்தை கழுவு. கீலே கப்படே சே முஹ் தோலோ. ஸோ அவ்வளோதாங்க. இதோட இன்னைக்கு டே 8ல படிக்க வேண்டிய 15 சென்டென்சஸ் முடிஞ்சது. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. இத்தனையும் எழுத முடியல, படிக்க முடியலன்னு சொன்னா கூட, இதுல இருந்து பிக் பண்ணுங்க. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. "என்னை இரிட்டேட் பண்ணாத" அப்படின்னு நீங்க சொல்லணும்னா, "மேரா திமாக் கராப் மத் கரோ" அப்படின்னு சொல்லுங்க. உடனே உடனே சொல்ற மாதிரி சில சென்டென்சஸ் ரெடியா வச்சுக்கோங்க. அத இந்த பேட்டர்ன்ல இருந்து இன்னைக்கு நம்ம படிச்சதுல இருந்தோ, இதுக்கு முன்னாடி படிச்சதுல இருந்தோ எடுத்து எடுத்து உங்க ஃபோன்லயோ, உங்களுக்கு இருக்கிற நோட்ஸ்லயோ எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட்டா டே 8 வீடியோ தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. அங்க நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே, டே 1ல இருந்து 7 வரைக்குமான லிங்க்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோவோட சேர்த்து அதையும் பாருங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான அண்ட் பிராக்டிகலான சென்டென்சஸா நெறைய குடுத்திருப்பேன். இன்னும் நம்ம டே 9 வீடியோல சீக்கிரமே பார்க்கலாம். அது உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ரீச் ஆகணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.